இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் லவ் லைஃப்காக இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். லவ் இஸ் காட் அண்ட் காட் இஸ் லவ். வெரி ஃபீல் குட் ஃபில்மாக இருக்குது. ஒரு 90s பையனுக்கும் ஒரு 2K பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வார். சில பேருக்கு காதல் பலிக்கும், சில பேருக்கு வலிக்கும். இங்க இந்த இடத்துல காதல் பலிச்சிருக்கா நீங்களே போய் பாருங்க. சிவகார்த்திகேயன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிலத்து வாட்டி தனுஷோட கொஞ்சம் டச் இருக்கு. சின்ன சிவகார்த்திகேயன் சார் நம்ம பப்பு சார் சிஎஸ்கேவே கொஞ்சம் ஆதரிங்க. படம் ஃபுல்லா அவர் அடிச்ச பால் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு. ஸோ தன்னுடைய இடத்த, தன்னுடைய அடையாளத்தை தான் எஃபர்ட் போட்டு மேலே வரதுக்கு அவங்க ஒரு போராடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு என்னால் தாங்க முடியல. இந்த சிறை படத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், வெற்றி அடைவீங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் பார்ட்னி குமார். இன்றைக்கி நான் மை டியர் டாலி மூவியோட ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன். நான் ஆக்சுவலி நம்ம கூட இருக்கிறவங்க வளர்ந்தால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். காஸ் அது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சிங்கிள் ஆக்டராக இருந்து ஹோல் படத்தையுமே சஸ்டெயின் பண்ணியிருக்கா மாதிரி பண்ணியிருக்காப்புல விஜய் பப்பு. ரொம்ப எமோஷ்னலான படம். செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு என்னால் தாங்க முடியல. நான் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு படம் நிறைய தடவை இந்த மாதிரி படங்கள் வரணும். அவர் நிறைய படங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீமியர்க்காக நான் இங்கே வந்துட்டேன். அண்ட் இட்ஸ் கால்ட் மை டியர் டாலி மூவி. இந்த வேலண்டைன்ஸ் டே இப்போ தான் போயிடுச்சு. அண்ட் நம்ம எல்லாருக்காக இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் லவ் லைஃப்காக இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். And I encourage the youth especially to watch this movie just to ஒரு லவ் எப்படி நிஜமாக இருக்கணும் அது காமிக்கிறதுக்காக இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ என்டையர் டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி. இந்த படத்தில் கதை, ஏன்னா லவ் ஸ்டோரிஸ்லேயே வேறு இப்போது என்ன வரும், நம்ம எல்லாருக்கும் திஸ் இஸ் அ டைம் ஆஃப் AI. இந்த காலகட்டத்தில் லவ் ஸ்டோரியில் நீங்கள் என்ன புதுசாக காமிக்க போகிறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இஷ்டம். த ஸ்டோரி இஸ் அப்சல்யூட்லி நான் இங்கே வந்துட்டு அப்போது நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்க போகிறேன். பட் பை த டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபினிஷ்ட் ஐ வாஸ் எக்ஸைட்டட். இப்போது செகண்ட் ஹாஃபில் என்ன வர போகிறேன். ஸோ வெரி குட். அண்ட் ஆக்டிங் வைஸ் ஆல்சோ வெரி குட். பப்பு ஐ திங்க் நான் என் ஹஸ்பண்ட் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்க்கும்போது சிலத்து வாட்டி சிவகார்த்திகேயன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிலத்து வாட்டி தனுஷோட கொஞ்சம் டச் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹைப்ரிட் ஹீரோ இருக்குது இப்போ இண்டஸ்ட்ரியில், விஜய் பப்பு. ஹாய் கைஸ், என்னோட நேம் யாழினி. பப்புவோட மூவி மை டியர் டாலி அந்த மூவிக்காக நான் இங்கே வந்தேன். ஸோ எப்படி சொல்கிறதுனே தெரியல. சீரியஸாக பப்பு இவ்வளோ நாளாக ஆங்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமெடி அந்த மாதிரி பார்த்து பழகிட்டோம் நம்ம. ஸோ இதில் பயங்கர எமோஷ்னல் காமெடி லவ்வு பயங்கரமாக பண்ணியிருக்கான். சூப்பராக வந்திருக்கு. ஸோ தேட்டரில் எல்லோரும் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ கொடுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹீரோயின் பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ அவங்க கண் சிமிட்டாமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே மெய் சிலுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த லவ் கான்செப்ட்டு. செம்மையாக வந்திருக்கு, சான்ஸே இல்லை. கண் கலங்குற அளவுக்குலாம் சீன்ஸ் இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது. சாங்ஸுமே ரொம்ப எமோஷ்னலாலாம் எடுத்திருக்காங்க. பப்புவோட இதெல்லாம் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக வந்திருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபேமிலியோட. ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பார்த்தோம், லவ்னு சொல்லிட்டு. இதில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஜய் பப்பு நடிச்சிருக்காங்க. விஜய் பப்பு ஒரு ரொம்ப புது முகம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே டிவி மூலியமாக நிறைய குட் மூவிஸ் மூலியமாக தெரிஞ்ச ஒரு நபர். ஆனால் அவங்க இவ்வளோ இன்டென்ஸாக நடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி டோட்டல் அவங்க இதில் லீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் இமோஷன். அந்த காதல் தான் கடவுள் தான் காதல்னு சொல்லுவாங்க. லவ் இஸ் காட் அண்ட் காட் இஸ் லவ். வெரி ஃபீல் குட் ஃபில்மாக இருக்குது. போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். ஆனந்த்ராஜ் சார் தானே அமேசிங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே இதில் நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி
நாட் டேக்கிங் அ பிக் சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் ஆல் தட். ஒரு நார்மலாக ஸ்டார் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு இவ்வளோ நல்ல படம் எடுக்கிறதுக்காக ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் சிவராமன் சாருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஏன்னா எப்போ நல்ல படம் வந்தாலும் அவங்க எல்லாருக்குமே அந்த படம் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அருண் மற்றும் அரவிந்த் இந்த பக்கம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் டாலி அதோட ப்ரீமியர் ஷோவில் தான் இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்ச விஷயங்கள் சில இடத்துல பார்க்கும்போது சந்தோஷப்படுவோம். நிறைய பிடிச்சதை ஒரே இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். அப்படி தான் வந்து இந்த படம் பார்த்து வெளில வரும்போது எங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக பப்பு ப்ரோ உங்களை பற்றி தான் சொல்லி ஆகணும். விளையாட்டு பிள்ளையா வந்து உங்களை பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனில் அதுவும் ஒரு த்ரூ அவுட் ஒரு மூவி வந்து நீங்கள் வந்து கிரிப்பாக நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த உழைப்பை போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பெரிய மெடல் நீங்கள் வந்திருக்கீங்க. மனமார்ந்த ஹார்ட்டி ட்வின் லவன் விஷஸ். நான் அனுப்பமா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் அடுத்த கட்டம் போகிறதுக்கு எங்களுடைய வந்து ட்வின் லவன் விஷஸ். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து படைச்சு அந்த ஒரு படைப்பாளிகளுக்கு வந்து நிறைய அங்கீகாரம் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் எங்களுடைய ட்வின் லவன் விஷஸ். நல்ல படங்களை திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம எல்லாருமே ஒரு பெரிய படத்தோட ஹீரோ வரதுக்காக வெயிட் பண்ணி அதுக்காக காத்திருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய ஆட்கள் நிறைய உழைப்போட அதே எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ என்ன மாசது பிப்ரவரி. ஸோ இந்த படம் பிப்ரவரி 20th ஸ்க்ரீனுக்கு வருது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மனசுல இருந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த படம் பல பேரை சென்றடையும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த ஹோல் காஸ்ட் அண்ட் குரூக்கு எங்க 2 பேரோட ட்வின் லவன் விஷஸ். ஆசைப்பட்டது அனைத்தும் டபுளா கிடைக்கிறதுக்கு அருண் அரவிந்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பப்புவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தனுஷோட சாயல் இருக்கு. ஒரு சிஎஸ்கே சின்ன சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரீன்ல பார்க்கும்போதும் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு விஜய் டிவில இருந்து ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கா? அதுக்கு வந்து பப்பு ப்ரோவே வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு 1000 பேர் வராங்கன்னு சொன்னா அதுல ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு சிம்பு, ஒரு விஜய், ஒரு தனுஷர்னு சொல்லிட்டு ஸோ தன்னுடைய இடத்த தன்னுடைய அடையாளத்தை தான் எஃபர்ட் போட்டு மேல வரதுக்கு அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு நிறைய படி சின்னதா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ தனுஷரோட இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கிரீன்லயே வந்து அந்த ஒரு சின்ன போர்ஷனுமே அவங்க ப்ரூவ் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பப்பு ப்ரோ நீங்க பப்புவாவே வெளி உலகத்துக்கு பிரம்மாண்டமா தெரியறதுக்கு தான் வந்து இந்த ஒரு படைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்க ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு மேடை கிடைக்கிறது பிரச்சனையே கிடையாது. அது லக்கா கூட இருக்கலாம். அடுத்தடுத்த மேடை கிடைக்கிறது உழைப்புல தான். அந்த உழைப்பை அவங்க போட்டுட்டே இருக்காங்க. என்னைக்குமே வந்து நீங்க பப்பு வந்து சிரிச்சுதான் பாத்துருக்கீங்க, சிரிக்க வச்சுதான் பாத்துருக்கீங்க. இதுல வந்து எமோஷனல் கொட்டி தீர்த்திருக்காரு, ஒரு அழுக. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு கதை அம்சம் அப்படிங்கிறது நாமளா இருக்கிறது வந்து ரெகுலர். அந்த இப்போ அதுக்கான ஒரு கேரக்டர்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல கிடைச்சிச்சு, அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்த கேரக்டர் உள்வாங்கி பண்ணும்போது தான் ஆடியன்ஸ்க்கு இன்னும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஸோ நாம அள வச்சா அழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை தான் அவங்க பண்ணாங்க. பட் அந்த எமோஷன்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. அதுலயே அந்த மெனக்கெடல் தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த 68 கலைகளா 64 கலைகளான்னு தெரியல உள்ள புதஞ்சிருக்கு. எல்லாத்தையுமே எடுத்து வெளில விடுங்க, பெரிய அடையாளத்தை கொடுக்கும். வெறும் கதையையும் திரைக்கதையுமே நம்பி வந்த ஒரு சின்ன பட்ஜெட்ல, அதாவது இந்த படத்துக்கு பிரம்மாண்டமான செலவு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நடித்த நடிகர்களும் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டும் சிறப்பாக இருக்குது. அதாவது காதலின் மகத்துவத்தை, காதலி மேலே வச்சிருக்கிற அன்பை ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விதத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய படங்கள், தமிழ் படங்களில் பல படங்கள் உதாரணம். இந்த படமும் ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போ சில சின்ன பட்ஜெட் படங்கள், நிறைய படம் பார்க்கிங், டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற நிறைய படங்கள் வந்து சமீபத்தில் வந்து ஹிட் அடிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த படமும் நம்பி தேட்டரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அறத பழசான சீனோ ரொம்ப புளிச்சு போன விஷயமோ எதுவும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும். டாலி, மை டியர் டாலி, உங்கள் டோலியோட, உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நல்ல ஒரு அழகான காதல் கதை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்புவோட மூவி மை டியர் டாலின்னு. பப்பு என் ஃப்ரெண்டுன்றதுக்காகவோ ஹீரோயின் வந்து தெரிஞ்சவங்க, ராஜுவல்லாம் தெரிஞ்சவங்கன்றதுக்காகவோ இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு மொத்தமாக 4 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு தரமான படம் கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஒரு ஃப்ரேமுமே, அதுவும் பப்புவோட ஆக்டிங், அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து பப்புக்கு இவ்வளோ வருமானதே வந்து எங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தது. பட் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப நல்லா பண்ணு. மை டியர் டாலி
படத்துக்கு எல்லாருமே குடும்பத்தோட வந்து பாருங்க. மெயினா உங்களோட மனைவியை கூட்டிட்டு வந்து பாருங்க. மை டியர் டாலி படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி ஒரு பிரிட்டிஷ் பிளே ரைட் இருக்கிறோம். அவர் பேர் பர்னார்ட் ஷான்ட்டு. அவர் ஷேக்ஸ்பியர் எவ்வளோ ஃபேமஸோ அவ்வளோ ஃபேமஸோ. ஆனால் பர்னார்ட் ஷா ரியல் லைஃப்பில் இருந்தாங்க. அவங்க பிக்மேலியன் ஒரு நாடகம் எழுதினார். அது பிக்மேலியன் ஆக்சுவலி கிரீக் மைத்தாலஜி. அந்த கிரீக் மைத்தாலஜிலே ஒருத்தர் ஒரு ஸ்டாச்சுவை லவ் பண்ணுறாரு. அந்த ஸ்டாச்சுவை எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறாரு தான் கதை. அதுக்கப்புறம் ராதா மோகன்ட்டு தமிழில் ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணாங்க. எனக்கு படத்து பேர் தெரியல. நம்ம ஹீரோ ஒரு பெரிய துணிக்கடையில் மாடல் இருக்கு இல்லையா, அந்த மாடலில் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சுடனே அந்த மாடலில் ஒரு ரியல் கேரக்டராகி வந்துடும் நம்ம ஹீரோயின். அது கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி இந்த படம் இன்டர்வல் மேலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இன்டர்வலுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது. பட் அது நமக்கு கனெக்ஷன் கிடைக்குது. ஏன்ட்டா அந்த குழந்தை பொம்மை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தாட் வருது. அந்த குழந்தை பொம்மை பார்த்து தான் இவனுக்கு இவ்வளோ ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருக்கேன். பொம்மை மாதிரியே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இடையில டொமேட்டோ காணாமல் போயிடுச்சு. நான் 6 டொமேட்டோ வச்சுருந்தேன், 4 டொமேட்டோ இருக்குது அப்படின்னு டவுட் பண்ணிட்டு அது வரைக்கும் உயிரோட இருக்கிற ஒரு பொம்மை தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறோம். அந்த பொம்மை கிட்ட எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஒன் சைடட் லவ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். பட் நிறைய ஒன் சைடட் லவ் சத்துப்போம். அது ஐ மீன் ஒன் சைடட் லவ்வில் நாங்கள் என்ன பேசினா கூட அதெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் லவர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அன்செல்ஃபிஷ் லவ் இருக்குது. இவன் சொல்கிறான், நீ எனக்கு எவ்வளோன்னு தொந்தரவு கொடு, நீ என்னென்ன பண்ணும், நீ என்ன கோவப்பட்டாலும், நீ எனக்கு எவ்வளோ ஏமாத்தினாலும், நீ என்ன தொந்தரவு கொடுத்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை அப்படி சொல்லிட்டு இருப்பான். பட் இது ஒரு ஃபேண்டசி. பட் அவள் ரியல் கேரக்டர் தான் அது கேட்டுட்டு இருப்பாள். கடைசியில் அவள் ரியல் லைஃப் வந்துட்டு நான் பொம்மை கிடையாது, நான் உயிரோட இருக்கேன், நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ உன்னை டீப்பாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நாங்கள் லவ் பண்ணுறது அந்த டெப்த்து தெரியாது. அந்த டெப்த்தெல்லாம் டைரக்டர் ரொம்ப நல்லா காட்டிருக்காங்க. ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ இன்னும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. குட் ஃபிலிம். பட் இன்டர்வெல் மேலே சூப்பராக கதை பிக்கப் ஆகுது. அதற்கு கொஞ்சம் கனெக்ஷன் கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சத்யேந்திரா. மை டியர் டாலி. ஓகே, நானும் என்னோடய டாலி தான் தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே வந்து டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இது ஒரு புது முயற்சியாகவே நான் பார்க்குறேன் தமிழ் சினிமாவில். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சு அவங்க வந்து இவ்வளோ தூரம் லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2K கிட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரில. பட் இன்றைக்கி வந்து ஒரு 2K கிட்ஸ் மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து ஒரு மூவி டெலிவரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன்லலாம் வந்து அவங்க அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 1 மினிட் மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸுங்கிறது கண்ணை வந்து விழித்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இவங்க வந்து நான் கதையை சொல்ல முடியாது. இவங்க அந்த கேரக்டருக்கு என்ட்ராக போது ஹீரோயின் வந்து அந்த கேரக்டருக்கு என்ட்ராகும் போது அவங்க அவ்வளோ நேரம் வந்து அவங்களோட கண்களை வந்து மூடாமையே வந்து நடிச்சிருக்காங்கங்கிறது இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ ஹீரோவும் வந்து வேற லெவலில் ஆக்டிங்கில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறையா இந்த மாதிரி வரணும், அது என்னோட ஆசை. ப்ளஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். உண்மையிலே வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹாய் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். எனக்கு அப்படியே இன்னும் அது வந்து வெளியில் வர முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு லைக் எமோஷ்னலாக ஒருத்தங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலராக மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அது வந்து நிஜமாவே ஏன்னா கூட இருந்து இவர் கூட நடிச்சிருக்கேன்னா கூட இருந்து பார்த்ததில்ல எனக்கு இவர் இப்படி பார்த்தது இல்லை நான். ஸோ அப்படி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக பேச முடியல. பட் ஓவரால் டீம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல எமோஷ்னலான படத்தை Thank you for the producer also for getting such kind of movies. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும். இவர மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வெளியில் நீங்கள் நிறைய கொண்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது வாழ்க்கையில் செகண்ட் ஸ்டெப், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்லேருந்து நெக்ஸ்ட் மார்கன் மூவி நான் நடித்தேன். அது மாதிரி அரவிந்த்ராஜ் ப்ரோ யூடியூப்பில் நிறையா சீரீஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க டேரக்டர் தான் இப்போ வந்து இந்த மூவி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறையா யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மர். ஸோ அவங்களுக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பப்பு ப்ரோவுக்குமே ஒரு விஜேவாக இருந்து இப்போது அவர் வந்து ஒரு கதாநாயகனாக ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. ஸோ எனக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் என்னோடய நண்பர்களுக்கு அது நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு எமோஷனல் ஸ்பீச்சாக தான் இருக்குது. ஒரு ஃபார்மலான ஸ்பீச்சாக எனக்கு தெரில என்னை பொறுத்த மட்டுக்கும். அண்ட் பப்பு பாராட்டுறதுக்கு முன்னாடி இவங்களே நான் பாராட்டணும். ஏன்னா கண் சிமிட்டாமல் அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸில் இவ்வளோ நேரம் சிரிக்க வச்ச ஒரு பர்சன் நம்மளை அப்படியே உருக்கமாக்கிட்டாரு. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பப்பு ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ. திருப்பி சொல்கிறேன் நினைக்காதீங்க. இல்லை ப்ரோ தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கும். தேங்க்யூ. நிறைய தூரம் நீங்கள் போகணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாழ்த்துக்கள். டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அரவிந்த்ராஜ் ப்ரோ வாழ்த்துக்கள். வணக்கம். நான் ரொம்ப ரேராக தான் பேசுவேன் தெரியும். இது நான் பேச வந்ததுக்கு காரணம், பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. இந்த பிளிங்க் பண்ண நடிச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எல்லாரையும் பாராட்டுறேன். முக்கியமாக நான் பார்க்குறது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட், இந்த கதை இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து கதை இல்லை பெரிய பெரிய படம் பண்ணுறாங்க, கதை இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் என் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பக்கத்து மலையாளம், ஈவன் கன்னடா, தெலுங்கெல்லாம் நல்ல கதைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கதையை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா, பிரமாதமான கதை. யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் நாவலில் சிலையை வந்து ஒருத்தன் லவ் பண்ணுவான். அப்புறம் மேனக்வின் படம் ராதாமோகன் என் ஃப்ரெண்டு தான் பண்ணது. பட் அதை விட என்னென்னா, அதுலெல்லாம் சிலையாகவே இருக்கும், மேனக்வின் வந்து பொம்மையாகவே இருக்கும். இதில் டைரக்டர் வாங்க, ஃப்ரெண்ட் டைரக்டர் வாங்க. இல்லை நான் கதை சொல்றேன். வராது பேசுவேன். அது என்னன்னா, அதை மீறி ஒன்று சொல்லியிருக்காரு. அது சொல்கிறேன், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஸ்கிரிப்டு தான் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் விட இந்த ஸ்கிரிப்ட், ஏன்னா நான் ஸ்பாயிலர் பண்ண எனக்கு தெரியும், எந்த லெவல் வரைக்கும் பேசணும்னு தெரியும். நான் மீறி போக மாட்டேன். நானும் அது பண்ணிட்டு நானும் எழுதிட்டு இருக்கேன். அது தெரியும் எனக்கு. வந்து என்ன விஷயம்னா, இந்த படத்தோட அஸ்திவாரம் வந்து இந்த கதை, இந்த ஸ்கிரிப்ட். இந்த எழுத்து இல்லைன்னா அவங்க பிளிங்க் பண்ணாமல் ஆக்ட் பண்ணதோ இவர் கஷ்டப்பட்டதோ பயனில்லாமல் போயிருக்கும். அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல கதைகள் வரும்போது எது இல்லைன்னு புலம்புறதை விட வரும்போது நம்ம ஆதரிக்கணும். அந்த வகையில் ஸ்பாயிலர் பண்ணல, இது முக்கியமான ஸ்கிரிப்ட். ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வந்த முக்கியமான ஸ்கிரிப்ட். எழுத்து இல்லைன்னா எந்த சினிமாவும் ஓடாது. எழுத்து வர படங்களை நம்ம எல்லாம் ஆதரிக்கணும். அந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நான் மனசார வாழ்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க. முக்கியமாக என்ன விஷயம்னா, நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன் தெரியும். ஒரு ஆளாக நடிக்கிறது தான் கஷ்டம். ஒரு 4 பேர் 5 பேர் நிற்கிறோம்னா கவுண்டர் வரும், ஈஸியாக நடிச்சிடலாம். தனி ஒருத்தர் நடிக்கும்போது சின்ன ஒரு அசைவு மிஸ்டேக் இருந்தாலும் லேக் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், ரீடேக் போக வேண்டியிருக்கும். கேமரா முன்னாடி நீங்கள் இருந்த அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரொம்ப டெக்னிக்கலாகவும் எழுத்தாகவும் ரொம்ப நல்ல படம். இதை நான் இங்கே பேசுகிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார்.
ஹாய், வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த படமும் இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எந்த டைரக்டருமே வந்து டைரக்டட் பை அப்படின்னு போட்டுட்டு அவரோட பேரை தான் போடுவாங்க. டைரக்டட் பைன்னு போட்டுட்டு அரவிந்த் ராஜ்னு போட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட நின்றுருக்காங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப இந்த படத்தில் எனக்கு கனெக்டட்னா பப்பு தான். பப்பு வெரி ஹார்ட் ஒர்க்கர். நிறைய கடந்து அண்ட் மோரோவர் வந்து கொட்டுப்பட்டாலும் மோதிர வரலில் கொட்டுப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ் சார் கையால் கொட்டுப்பட்டவர் அவர். ஆமாம், லைட்டாக பார்க்க சிவகார்த்திகேயன் சார் மாதிரியும் இருக்காரு. இல்லை கண்டிப்பாக எல்லாரும் எப்படி எழுதுவீங்க. அதனால் வந்து he done the job very well. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. நீங்களும் done it really well. அதே மாதிரி இதில் சின்ன ரோலாக பண்ணியிருந்தாலும் அம்மாவை நடித்தவங்க வேற லெவல். அப்பா ஒரு சின்ன ரோல் வந்தாலுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஃப்ரெண்ட் ரோலு எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லவ் லாங் லாஸ்டிங்னு வேணால் சொல்லலாம். கரெக்ட் லாங் லாஸ்டிங் லவ் இது வேணால் கேப்ஷனாக போட்டீங்க. லாங் லாஸ்டிங் லவ்ன்றது லவ் தான். அது தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து அது இது பாஸ்ட்டு ப்ரெசன்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பயுமே லவ்ன்றது லவ்வாக மட்டுமே இருக்கும். ஏன்னா அந்த முதல் காதல் எப்பயுமே போயிட்டே இருக்கும். அது அவனுக்கு முதல் காதலாக இல்லைனாலும் அவளுக்கு இல்லைனாலும் இவனுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். முரளி சார் மாதிரி லவ்வே சொல்லாம நான் சொன்னேன். நீங்க ஒரு முரளியா சொல்லலாம். லவ்வே சொல்லாம இதே முரளியா இருக்கிற முரளியை நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா மோனோ ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நீங்க தானே சார், சூப்பர் சார், வேற லெவல் சார். ஏன்னா வந்து இந்த சின்ன படங்கள்னு சொல்றதை தாண்டி வந்து ஒரு நல்ல படங்கள் அது ஒரு சின்ன பட்ஜெட்ல நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத தாட் வரதே பெரிய விஷயம். அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த சினிமாவை உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும், நிறைய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் குட் லக் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தேன். அது கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வரமாட்டேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் பப்பு ஆல்சோ அண்ட் ஃபார் அனுபமா ஆல்சோ. பிகாஸ் ஐ திங்க் லான்ச்சிங்லே தான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வரும், இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், பப்பு யோர் ஆக்டிங் ரேஞ்ச் இஸ் சூப்பர். ஏன்னா யாரோ மேடம் சொல்றாங்கன்னா ரொம்ப கஷ்டம்பா. எவ்வளோ டைம் காமிச்சாலும் சுத்தமா சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நான் பறந்துகிட்டு இருக்கேன் சார் ஏதோ 7வது வாரத்துல. நான் நிஜமா மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நான் நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ என்ன புதுசா காமிக்க போறேன், இப்போ லவ் ஸ்டோரிஸ்ல வேற என்ன வர போறேன். ஆனா நிஜமா இந்த பார்த்து ஐ வாஸ் ஷாக். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், இப்போ அந்த ட்விஸ்ட் இங்கே சொல்ல முடியாது, இல்லைன்னா எல்லாருக்கும் தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே இஷ்டம். அண்ட் பப்பு யூ ஆக்டிங், யூ ஆர் லைக் ஜஸ்ட் கில்லிங் த என்டையர் லைக் வாவ். அது என்ன சொல்கிறேன், ஐம் ஸ்பீச்லெஸ். உங்கள் ரேஞ்ச் ஆஃப் இந்த ஆக்டிங் ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் இந்த சீனில் உங்கள் ரெண்டோடு அண்ட் ஃபார் யூ அந்த கண்ணில் தான் எல்லாம் காமிக்கணும். ஸோ வெரி வெரி குட். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போது எல்லாருக்கும் லவ் லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக எல்லாமே பிரேக்கப் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் ஒரு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வரும். அண்ட் யோர் ஃபெய்த் அண்ட் யோர் பிலீஃப் இன் லவ் கெட் ஸ்ட்ராங்கர் இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அப்புறம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் எல்லாருக்கும் என்டையர் டீம், ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். My best of the wishes and congratulations. நான் ஏற்கனவே congratulations சொல்கிறேன் because it's definitely going to be superb. நன்றி. தொடர்ந்து வந்து பிரஸ் ஷோ தான் வந்து எல்லாருக்கும் போடுவாங்க. இப்போ வந்து செலிபிரிட்டி ஷோ வந்து தொடர்ந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா படங்களும். என்ன காரணமா இருக்குன்னா பட் இது ராங் ஒன்றும் இல்லைனோ. செலிபிரிட்டி எல்லாமே நான் கூட இப்போ கூட உங்கள் முன்னாடி இருக்கோம், இப்போ கூட நான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்பேர்ட் டு என்டையர் சவுத் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் பேக்லேயே இருக்குது. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் புது ப்ரொடியூசர், நியூ ப்ரொடியூசர், ஓல்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி we have to make our industry very strong. ஸோ இப்போ செலிப்ரிட்டிஸ் கொண்டு வரோம், இல்லைன்னா நான் என் ஹஸ்பண்ட் if we are doing these shows,
தப்பு ஒன்றுமே இல்லை. we are just trying to support Tamil film industry அவ்வளவுதான். தமிழ் ப்ரொடியூசர்ஸ் ஆமாம். ஹார்ட் டச்சிங் அண்ட் எமோஷ்னலான ஒரு ஃபீல் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் பப்பு ப்ரோ. ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் மாதிரி இருக்கிறாரோ, ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாரோ, அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்னமா வாய்ஸ் மாடுலேஷன் விஜய் சேதுபதி ப்ரோ மாதிரி கொடுக்குறாரு அப்படியே. ஸோ ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கும் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கும் கலந்து ஒரு ஆக்டர் வேணும்னா விஜய் பப்பு வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் டைரக்டர் சார் ஒரு உண்மையான ஒரு லவ் ஜெயிக்கிறது வந்து ஒரு உண்மையான டீம் இருக்கணும், உண்மையான எஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ உண்மையாக எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. அண்டு சூப்பராக நடிச்சிருக்கீங்கம்மா அனுப்புமா. ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து ஆடுறது பாடுறது கத்தி டைலாக் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது எதுவுமே இல்லாமல் உக்காந்துற இடத்துலேருந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அது என்னன்றது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் வந்து உண்மையிலே லவ்ல இருந்தவங்க, லவ்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த எங்களோட ஃப்ரெண்ட் சிவராமன் சார் வந்து முதல்ல பாராட்டணும். ஏன்னா அவர் இந்த பேனர் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக என் ஸ்கூலுக்கு வந்து சார் இந்த ப்ரமோஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னா அங்கே இருக்க அந்த காரணம் சிம்மமூர்த்தி சினிமாஸ். இது இவங்க அப்பாவோட கனவு இது. ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு ஜெனரேஷன்ஸாக கனவு இருக்குது. இங்கே விஜய் பப்புவோட அப்பாவோட கனவாக இருக்கட்டும், இவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக வரணுன்றது ஒரு கனவாக இருக்குது. ஸோ இது வந்து மக்கள் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பண்ணாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் டு த டீம். எனக்கு தெரிஞ்சு பப்பு வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு நிறைய வந்துட்டு விஜய்வா அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் எல்லாரையும் சந்தோஷமாக சிரிக்க வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எமோஷ்னலாக எல்லாரையுமே கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மூவியில். அதுவும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லைக் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் நிறைய சப்போர்ட் ஆகி இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அனுப்பமா யூ ரியலி ஆக்டட் ஸோ சீரியஸ்லி. அந்த கண்ணி மேய்க்காமல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ், அம்மா கேரக்டர் இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ப்ரொடக்ஷன் டீம்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டீம். ஸோ நான் இந்த மூவி பார்த்தோன்னே வந்து ஃபைனல் ஒன் வந்து ரொம்பவே நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டாலி மாதிரி ஹீரோயின் வந்து அப்படியே இருந்தாங்க, எப்படி தான் பிளிங்க் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ காமெடி வைஸும் ஆகட்டும் சரி. ஆக்சுவலி வந்து விஜய் சார் இவங்கள வந்து ஒரு காமெடியாவோ விஜயாவோ பண்ணி பார்த்துருப்போம். ஸோ லவ்லி வந்து டக்குன்னு வந்து அந்த லவ் சீன்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த படத்துக்கு வந்து ஒரு வெள்ளாந்தியான ஒரு முகம் தேவை. அந்த வெள்ளாந்தியான முகம் உங்களுக்கு இருந்தது, அதனால இந்த படம் வெற்றி ஆகும். இந்த சிறை படத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், வெற்றி அடைவீங்க. முக்கியமாக டைரக்டர் வந்து என்னோட படத்தை திருடி இருக்காரு. கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிருக்காரு. இல்லை என் படம்னு சொல்ல முடியாது, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். தயவு செஞ்சு வந்து எல்லாம் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. டேரக்டர் சார் வந்து ஹி சோஸ் மீ ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட்ன்றப்போ இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் பப்பு ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த கன்சுமேட்டர் சீன் எந்த சீன்ஸாக இருந்தாலுமே ஹி ஹெல்ப் மீ வித் ஓகே காம், நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி they all help me. And the cameraman, editor sir and producer sir, thank you so much. And இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் தேட்டர்ஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ சார். இது வரைக்கும் இந்த 7 வயசு குழந்தைய யாருமே பார்க்கல. ஸோ இந்த பாப்பா தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த படத்தோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா குறைய ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே கண் சிமிட்டாமல் அப்படி நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திரைப்பட வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை. பாப்பா நன்றி தங்கம். ஸோ அதை தாண்டி மீடியா சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் டீமோட அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. இந்த தருவாயில் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு அப்பா மாதிரி இந்த டீமை வந்து லீட் பண்ண ப்ரொடியூசர் சார்,
ஆர்.எம். ஜெயராமச்சந்திரன் என்னோட அப்பா, நான் இணை தயாரிப்பாளர் தான். அவருக்கு இந்த தருவாயில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி ஒரு கருவுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து ஒரு அம்மா. அந்த இடத்துல அரவிந்த்ராஜ் வந்து ஒரு அம்மா மாதிரி, எங்கள் டைரக்டர் ஆல்வேஸ் ஏ சப்போர்ட்டிவ் பார்ட் ஆஃப் அஸ். ஸோ அவங்கள தாண்டி இந்த குடும்பன்ற இடத்துல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹீரோ சார், எப்பயுமே வந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பப்பு சார், ஹார்ட் டு யூ. அண்ட் ஹீரோயின் மேம், அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக நடித்தாங்க. அதை தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் நடித்த KPY ராஜவேலு சார், கீர்த்தனா சிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம், ராஜாமணி சார், ஆஷா மேடம், தாரா மேடம், எல்லாரையுமே சொல்லலாம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த தம்பி திருமலைராஜ் அவர்களுக்கும், என்னோட சார்ந்த என்னுடைய மூர்த்தி, பாலா, கிஷோர், அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இவங்க பேர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார், எல்லாரும் ஹீரோயினோட முடிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணால் நான் சொல்லிடுறேன். கிஷோர், பெருமாள், இந்த மாதிரி எங்கள் டீமில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் சார். படத்தை சும்மா ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாரும் படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் என்னன்னு சொல்லலை. ஒரு 90s பையனுக்கும் ஒரு 2K பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வார். இந்த கோல்டு வார் எந்த அளவுக்கு சில பேருக்கு காதல் வந்து பலிக்கும், சில பேருக்கு வலிக்கும். இங்கே இந்த இடத்துல காதல் பலிச்சிருக்கா நீங்களே போய் பாருங்கள். அண்டு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தருவாய் ஏற்படுத்தி கொடுத்த என்னை வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்த அன்பு சகோதரர் திரு காந்தி மணிவாசகம் அவர்களுக்கும், அண்ணன் குமார் அவர்களுக்கும், சார் எங்கள் ஆக்டர் வீரா சார், அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர்னு சொல்லலாம். உங்கள் எல்லாரையும் அறிமுகம் பண்ணி நல்ல நல்ல திரைப்படங்களை சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் கேட்டார், உங்களை மாதிரி மீடியா சகோதரர், ஏன் வந்து செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க அப்படின்னு. செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க, அதாவது பெய்டு ப்ரொமோஷனே கிடையாது சார். ப்ரமோஷனுங்கிறது என்னென்னா, இப்போ எங்களை மாதிரி சாதாரண மக்கள் படம் எடுத்து வச்சுருக்கோம்னா எங்களால் எல்லா மீடியாஸையும் அப்ரோச் பண்ண முடியாது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒத்த பைசா கூட வாங்காமல் நான் இருக்கேன் சார்னு வந்து சொன்னது தான் எங்கள் ஆக்டர் வீரா சார். அவருக்கு எங்கள் மைடியர் டாலி சினிமா சார்பாகவும் எங்களுடைய சிம்மமூர்த்தி சினிமா சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் மேடம் நமிதா மேடம் ரொம்ப ஹம்புளாக வந்து ப்ரமோஷன்ஸில் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லும்போது, மேடம் உங்களை மாதிரி ஒரு ஸ்டார் எங்கள் படத்துக்கு வருவீங்களான்னு போது நல்ல கதைகளை எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. சின்ன சிவகார்த்திகேயன் சார் வந்து நம்ம பப்பு சார், சிஎஸ்கேவையும் கொஞ்சம் ஆதரிங்க. படம் ஃபுல்லாக அவர் அடித்த பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பவுண்டரியை தாண்டி போல சார், ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அண்டு சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. உண்மையாக கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி தான் அவங்க அனுப்பவா மேடம். அவ்வளோ அருமையாக கோஆப்ரேட் பண்ணி ஷூட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த கம்ப்ளீட் டீமுக்கும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வரக்கூடிய 20ஆம் தேதி பிப்ரவரி இதை நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளுமே வருது. ஸோ நீங்கள் உங்களுடைய பேராதரவை கொடுத்து எங்களை மாதிரி சின்ன படங்களையும் நீங்கள் வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட தமிழ் மக்களாகிய உங்கள்கிட்ட நாங்கள் தீர்ப்பை கொடுக்குறோம். நீங்களே எழுதுங்க. யூ ஆர் அவர் ஜட்ஜஸ், யூ மேக் தி ஜட்ஜ்மெண்ட். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம், இது என்னோட முதல் ப்ரெஸ் மீட்டு. ஸோ வந்து கதையை பற்றி சின்னதாக சொல்லணும்னா, நான் யூடியூப்லேருந்து வந்தேன். யூடியூப்பில் ஒரு 70+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் சொல்லி அடிச்சிட்டு இருப்போம், தமிழ்லேயே கதை சொல்லணும்னு சொல்லி அதே தான் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மைடியர் டாலி அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னு சொல்லி கண்டிப்பாக February 20 தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஒரே ஒரு மென்ஷன் மட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தை முடியக்குள்ளே அரவிந்த்ராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி போட்டிருப்பேன், ஃபிலிம் பைன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லி சும்மா ஒரு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ரெகனைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எடிட்டர் சித்தார்த். ஸோ அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். இந்த ஃபிலிம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவர் என்றைக்குமே மறக்கவே கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் கிஷோர், போஸ்டர் டிசைனர் ரமேஷ், அதுக்கப்புறம் வந்து பாலாஜி கே சேகர், சினிமாட்டோகிராஃபர் டோம்னிக், ஹரி. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களால தான் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடிஞ்சிச்சு. யார் பேராச்சும் சொல்லாமல் விட்டா மன்னிச்சிருங்க. அதை தாண்டி வந்து இந்த பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பப்பு ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர் எனக்கு கிடச்சாங்க. நான் நேராக கதை எடுத்துகிட்டு ஓடினது வந்து சார்கிட்ட மட்டும்தான். போயிட்டு ஒரு நாள் போய் லைன் சொன்னேன். லைன் நல்லா இருக்குடான்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாரத்தில் நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து 2வது நாளே வந்து க்ரீன் பார்க்கில் கூப்பிட்டாங்க. ஸோ கதை கேட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அனுபவா மேடம். ஸோ அவங்க வந்து நான் ஷாலிஸ் வருஷம் சொல்லி யூடியூப் சேனல் பண்ணக்குள்ள அவங்க அதில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஆகி ஸோ அது ப்ரொஃபஷனுக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் அவங்க ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர், அதான் இது யார் எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரீவுன்னு சொல்கிறதுக்கு பதில் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ அதோட ஒரு பெரிய விஷயம் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறது, இங்கே வந்து அவர் சொன்னார் மதர் ஆஃப் சினிமான்னு சொல்லி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னார். ஸோ அதுக்கு மேலே என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லி நான் அப்பலேருந்து தேடிட்டு இருக்கேன். காட் ஆஃப் சினிமா நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. காட் ஆஃப் சினிமான்னு சொல்லுவாங்க. இந்த படத்துடைய காட் ஆஃப் சினிமா அப்படின்னா எங்கள் ப்ரொடியூசர் சார் தான். ஸோ வந்து ஜெயராம சந்திரன் சார். ஸோ அவங்களுக்கு வயசு வந்து 87. ஸோ அவங்க தான் இந்த கதைக்கு முதல் ரசிகர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவமூர்த்தி சார், சிவராமகிருஷ்ணன் சார். ஸோ இவங்க தூக்கிட்டு வந்தது தான் எங்களை இவ்வளோ தூரமும். நாங்கள் வந்து இவங்களை எதுக்கு எங்களால் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் உங்களால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, இவங்களுடைய ப்ரொமோஷனே வந்து அதாவது சின்ன படம் ஓடாதா எவன்டா சொன்னான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன். ஸோ தெருவாக வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இது எந்த சினிமா காட்சி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி என்ன அனுபவத்தில் எனக்கு தெரியல. இந்த வடபழனியிலிருந்து நான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு தேடி சுற்றணும் அங்கே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. அது அந்த அப்ரோச், அதாவது ஒரு சின்ன படத்தால் ஒரு பெரிய செலிபிரிட்டியை கூப்பிட்டு வர முடியாது. இதெல்லாமே வந்து டெம்ப்ளேட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன படங்களோட கஷ்டம் சொல்லி. அதை எந்த வகையில் உடைக்க முடியுமோ அந்த வகையில் உடைச்சிருக்காங்க சார். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெருமுனை பிரச்சாரமும் துண்டு பிரச்சாரமும் அரசியலில் ஒரு பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ சினிமா துறையிலே அந்த துண்டு பிரச்சார நிகழ்வு ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து எங்கள் அப்பா வந்திருக்காரு, ரொம்ப இதுவாக நிற்கிறாரு. ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற என் ஒய்ஃப் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க சார், வாங்க. சார் அதிகமாக டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலே சொன்னாங்க கம்மியாக பேசுங்கன்னு சொல்லி, சாரி. ஸோ இவங்க தான் எங்கள் அப்பா, ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெரிய சப்போர்ட்டால் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாக வந்து February 20 தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லா படத்துலையும் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். இந்த படம் அங்கே இருக்குது, இந்த படம் இங்கே இருக்குது, இது மாதிரி இருக்குது, அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் 10 பேர்கிட்ட கதை சொன்னேன். அந்த 10 பேர் ஒரு குறைஞ்சது ஒரு 1000 படம் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், இந்த கரு நான் எந்த படத்துலையும் பார்க்கல, இந்த ஒன்லைன் வந்து நான் எந்த படத்துலையும் பார்த்துடல அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ ஒரு 99% இந்த ஒன்லைன் வந்து எந்த படத்துலையும் வந்திருக்காதுன்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி. அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன், இந்த படத்தை பற்றி இது அதுன்னு சொல்கிறது முன்னாடி. இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து அரவிந்த் ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பேச சொன்னது. ஸோ அரவிந்த் நன்றிப்பா, நன்றி. அண்ட் இந்த படம் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஜெகதீஷ் சார். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி. ஸோ என் கூட நடித்த அனுபமாகட்டும், என்னோட கேரக்டர் அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர், யாரெல்லாம் மிஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்டு ராஜவேலு இங்கே அவரால் வர முடியல, அடுத்த படம் ஷூட்டில் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். நன்றியை தாண்டி கடமைப்பட்டது யார் அப்படின்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டம்னா அந்த படத்தை வெளியே கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டமாகும். படத்தோட பட்ஜெட்டை விட படத்தோட ப்ரமோஷன் பட்ஜெட் பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நீங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஸ்ரீலங்கா வரைக்கும் அது ஒரு வேர்ல்டு வைட் படமாக கொடுத்தது எங்களுடைய சிவா சார். நான் லைஃப்பில் சிலரை நான் வந்து மறக்கவே மாட்டேன், தனுஷ் சார் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்போயுமே நான் மறக்கவே மாட்டேன். ஸோ கடவுள் கொடுத்த ஒரு வரமில் நீங்களும் ஒரு வரம். ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் ப்ரெசன்ட் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ நல்ல படத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறது மக்களாக எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவ்யூவராக இருக்கிறவங்க மீடியா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் படம் நல்ல படம், நானே சொல்கிறது வந்து தப்பு. பட் அதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எங்கள் படம் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் தேங்க்யூ. அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண வீரபுரம் ஆகட்டும், நமிதா மேம் ஆகட்டும், ஸோ அவங்களுடைய டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஆக்டிங் ஆக்சுவலாக இவர் சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ரோல், விஜே அப்படி இருந்து இவரை கதாநாயகனாக பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை மற்றபடி ஆடியன்ஸாவோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு இந்த லைஃப்க்கு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க பார்க்கும்போது
ஆக்சுவலாக மோஸ்ட்லி லவ்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு டாலாக மெயின்டைன் பண்ணுறது, எதுவும் பேசாமல் கன்சிம்டாமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளாலே அப்படி உட்கார முடியாது. ஸோ அப்படி நீங்கள் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓவராலாக இந்த படத்தை வந்து தேட்டரில் எல்லாரும் பார்த்து ரிவ்யூ கொடுத்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. டைரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்குது. பப்புவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ நல்லா வந்திருக்கு படம். என்னால் இது பேச முடியல, பேசுகிற அளவுக்கு ஒரு இது இல்லை. டீமில் இருந்த எல்லாத்துக்குமே நன்றி. ஆமாம், அழுக வைக்கிறேன். எனக்கே அழுகு வந்துருச்சு தான். இப்போ கூட என்னால் பேச முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக சினிமாவில் அலோவ் பண்ணுறதே பெரிய விஷயம். பட் நீங்கள் சினிமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஆக்சுவலி எனக்கும் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனில் நான் அந்த லைனில் போக முடியல. ஆனால் நம்ம பையனாவது வரணுமே அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணேன். ஆனால் நல்லாவே பண்ணிட்டார். நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு இன்வைட் பண்ண தான் நான் வந்தோம். பட் ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பார்க்கல. ஃபஸ்ட்டு மூவி கொஞ்சம் ஃபஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் கவுண்டர்ஸ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு பப்பு. அதுமாதிரி எடிட்டிங்கும் சரி, ஒரு சாங்கும் நல்லா இருக்குது, ஒரு ஃபீல் கொண்டு வருது. அதுவும் அந்த இன்டர்வல் அந்த சாங் வந்து எடிட்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஃபீல் வருது, நமக்கு லவ் ஃபீல் கண்டிப்பாக வரும். போயிட்டு இருந்தோம்ல, அந்த லவ் ஃபீல் வரும் கண்டிப்பாக நமக்கு. செகண்ட் ஹாஃப் நான் கெஸ்ஸே பண்ணல, பட் நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. அதே மாதிரி லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் மேம் அழுதாங்கல்ல ஹீரோயின், சத்தியமாக நமக்கு அந்த எமோஷனை உள்ளே அப்படியே ஒரு அழுகு கொண்டு வந்துச்சு நம்மள. அது எப்படின்னா சொல்ல முடியல, அது வார்த்தையால் சொல்ல முடியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு மூவி. டைரக்டர் செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டர் அங்கே பின்னாடி எவ்வளோ பேர் வேலை செஞ்சாலும் அவ்வளோ பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் பப்பு சாரோட கவுண்டர் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து நாங்கள் இப்போ இல்லை, எப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம். டாப்பு டூப்புக்குள்ளேயும் சரி அவரோட கவுண்டர்லாம் செம்மையாக இருக்கும். பட் ஹீரோவாக ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண யாருக்குமே ஃபஸ்ட்டு மூவின்ற போது கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன லாக் இருக்கும். பட் அந்த லாக் எதுவுமே தெரியல பப்பு சார் கிட்ட. ஃபர்ஸ்ட் மூவின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மூவி ஆக்டர் எப்படி ஹீரோ வைப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தார். பட் இவரும் ஃபியூச்சர் வந்து செம்ம பிக் ஸ்டாராக வருவார், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. பட் ஹீரோயினி வந்து நல்லா, அவங்க வந்து மெயினாக அந்த ஒரு டூன் மாதிரி இருந்திருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே அவங்க தான் மெயின் ஸ்கிரிப்டாக இருந்திருக்காங்க. டைலாக் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபியூச்சர் வந்து செம்ம பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டைரக்டர் இந்த மாதிரி நல்ல மூவி கொடுங்க. பட் ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கூட இப்போ சின்ன சின்ன மூவிஸில் நிறைய வந்துட்டு கட் பண்ணுற சீன் நிறைய வருது. பட் ஆனால் இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருந்தாலும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. எந்த ஒரு சென்சார், எந்த ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் கிடையாது. குழந்தைங்க கூட செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பட் இதுதான் உண்மையான லவ்னா என்ன, இப்போ நிறைய போயிடுச்சு. லவ்னா லஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரி இல்லாமல் ட்ரூ லவ்ன்றது மூவி நிறைய கம்மியாயிடுச்சு. பட் இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு வந்து எடுத்து காட்டும், இப்படியும் ஒரு லவ் இருக்குது, கன்ஃபார்மாக இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டும். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மூவி நிறைய கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். டைரக்டர் சாருக்கும் சரி, ப்ரொடியூசர் சாருக்கும் சரி, பேக் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மை டியர் டோலி படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. பப்பு ப்ரோவோட ஆக்டிங், அப்புறம் ஹீரோயினியாக பண்ணவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஓவரால் படம் வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக தேட்டர்லேயே படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது.